ஹாய் ஹலோ வணக்கம். நாம கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள்ல இருந்து ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டு வர்றோம். நிறைய தகவல்கள் நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதுல இந்த வீடியோல விண்வெளி செய்திகள் பத்தி தான் பார்க்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து விண்வெளி செய்திகள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சீனா 2011 ஆண்டு அனுப்பிய டியாங்காங் 1 என்ற விண்வெளி ஆய்வு நிலையம் செயலிலிருந்து சுத்தி கொண்டிருக்கு. அது எந்த கடலில் விழுந்திருக்கு, எந்த கடலில் விழுந்தது அப்படின்னு நமக்கு கொஸ்டின்ல கேட்கலாம். பசிபிக் கடல் தெற்கு பகுதியில அந்த விழுந்திருக்கு. டியாங்காங்க்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, சொர்க்கத்தின் அரண்மனை அப்படின்னும் இந்த டியாங்காங் 1 அழைப்பாங்க. சொர்க்கத்தின் அரண்மனை என அழைக்கப்படும் விண்கலம் எதுனா டியாங்காங் 1. சூரியனின் மேற்பரப்பை ஆராய்வதற்கு 2018 ஜூலை 31 டெல்டா 4 என்கின்ற ராக்கெட் மூலமா பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படின்ற விண்கலத்தை நாசா அனுப்பியது. எது அனுப்பியிருக்கு அப்படின்னா நாசா அனுப்பியிருக்கு. எந்த ராக்கெட் மூலமா அப்படின்னா டெல்டா 4. எப்ப அனுப்பியிருக்காங்க அப்படின்னா ஜூலை 31, 2018. எந்த விண்கலம் அப்படின்னா பார்க்கர் சோலார் ப்ரோப். இந்த மாதிரி நீங்க பிரிச்சு படிக்கணும். அப்பதான் நமக்கு மனசுல நல்லா நிக்கும். எது என்ன அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம கொஸ்டினா கேட்டு படிச்சாதான் நம்ம எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். இந்த பார்க்கர் சூரியனை பற்றி ஆராய்ச்சிக்காக அனுப்பப்பட்ட முதல் விண்கலம். சூரியனை பற்றி ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் தான் இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் விண்கலம். சோ இப்படியும் கேட்கலாம், சூரியனை பற்றி ஃபர்ஸ்ட் ஆராய்றதுக்கு எந்த விண்கலம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். சோ எந்த விண்கலம், எந்த ராக்கெட், எது அனுப்பியிருக்கு அப்படின்னு இந்த மாதிரி 4 டைப்பா கூட கொஸ்டின் கேட்கலாம். நாசா 2021 மார்ச் மாதம் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் விண்ணில் செலுத்த திட்டமிட்டிருக்கு. எப்ப அப்படின்னா 2021. எது அப்படின்னா நாசா ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். ரீசாட் 2A அப்படின்ற செயற்கைக்கோள் கப்பற்படைக்காக ஏவப்பட உள்ளது. ரீசாட் 2A செயற்கைக்கோள் கப்பற்படைக்காக ஏவப்பட உள்ளது. ஜிசாட் 7A விமானப்படைக்காக ஏவப்பட உள்ளது. ஜிசாட் 7A விமானப்படைக்காக ஏவப்பட உள்ளது. 2A கப்பற்படை, 7A விமானப்படை. இந்தியாவுக்காக பிரத்யேக வழிகாட்டி அப்படின்னு குறிப்பிடப்படும் செயற்கைக்கோள் எது அப்படின்னா IRNSS-1I. இந்தியாவுக்காக பிரத்யேக வழிகாட்டி அப்படின்னு குறிப்பிடப்படும் செயற்கைக்கோள் தான் இது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ கடல்சார் ஆய்வுக்காக, எதுக்காகனா கடல்சார் ஆய்வுக்காக IRNSS-1I செயற்கைக்கோளை PSLV C41 ராக்கெட் மூலமா ஏப்ரல் 12 விண்ணில செலுத்தியிருக்காங்க. இந்த IRNSS-1I தான் பிரத்யேக வழிகாட்டி, இந்தியாவின் பிரத்யேக வழிகாட்டி அப்படின்னு குறிக்கப்படுது. இது கடல்சார் ஆய்வுக்காக PSLV C41 அப்படின்ற செயற்கை என்ற ராக்கெட் மூலமா ஏப்ரல் 12 விண்ணில செலுத்திருக்காங்க. இந்த PSLV C41 எவ்வளவு எடை அப்படின்னா 1425 1425 kg எடை இருக்கு. இந்த IRNSS-1I 9வது செயற்கைக்கோள். இது 9வது செயற்கைக்கோள். சோ எது அனுப்பியிருக்காங்க, எந்த ராக்கெட் மூலமா அனுப்பியிருக்காங்க, எப்ப அனுப்பியிருக்காங்க அப்படின்றத தெளிவா படிச்சுக்கோங்க. விண்வெளியில் பயன்படுத்தப்படும் மின்கலங்களை உற்பத்தி செய்ய இஸ்ரோ எந்த பொதுத்துறை நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட உள்ளது அப்படின்னு கேட்டா எந்த நிறுவனம் அப்படின்னா பெல் நிறுவனம் தான் இஸ்ரோ கூட சேர்ந்து விண்கலன்களை உற்பத்தி செய்யறதுக்காக உள்ளது, செயல்பட இருக்கு. சோ இதுதான் விண்வெளி பற்றிய தகவல்கள்.
இதனை அடுத்து வேற ஏதாவது தகவல்கள் இருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோல நம்ம அதை பார்க்கலாம். சோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை தவிர ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.